பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது பாருங்க. கீழே இருக்கிற ஐஸ்வர்யவான் மேலே எட்டி பார்க்கிறான். ஆபிரகாமின் மடியில் உள்ள லாசருவை ஐஸ்வர்யவானின் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த லாசருவின் கண்களுக்கு பாதாளத்தில் இருந்த ஐஸ்வர்யவானை தெரிந்ததாக இயேசு குறிப்பிடவில்லை. நீங்கள் வீட்டுக்கு சென்ற பின்னர் வாசித்து பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே அல்லது தேவனுடைய ராஜ்யத்திலே ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் இன்னும் சகல தீர்க்கதரிசிகளை காணும்போது உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும்போது அங்கே உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன சொல்லுகிறார் இயேசு? உங்களில் பலர் புறம்பே இருக்கிற நரகத்திலே தள்ளப்படுகிற போது உங்கள் கண்கள் பரலோகத்தை பார்க்கும். பரலோகத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இன்னும் சகல தீர்க்கதரிசிகளையும் இருப்பதை உங்களுடைய கண்கள் காணும். ஆனால் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக நீங்கள் உணரும் போது அங்கே உங்களுக்கு அழுகை உண்டாகும், பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். நான் என்ன சொல்ல வருகிறேன்? நரகத்தில் அநேக மக்கள் தள்ளப்பட போகிறார்கள். அவர்களின் கண்கள் பரலோகத்தை பார்க்கும். பரலோகத்தில் உள்ளவர்களெல்லாம் பார்த்து பார்த்து புலம்புவார்கள். ஆனால் பரலோகத்தில் உள்ள மக்கள் நரகத்தில் உள்ள மக்களை பார்க்க முடியும் என்று இயேசு குறிப்பிடவில்லை. அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் சரி, லூக்கா 13ஆம் அதிகாரத்திலும் சரி. அதுபோலத்தான் இப்பொழுது பரதீசு பாதாளத்தை பற்றி நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவானின் கண்களுக்கு பரதீசில் இருந்த லாசருவை தெரிந்தது. லாசருவின் கண்களுக்கு இந்த ஐஸ்வர்யவானை தெரிந்ததாக இயேசு குறிப்பிடவில்லை. அப்படி என்றால் நீங்களோ நானோ, நம்பர் 2, பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? இந்த ஐஸ்வர்யவானை போல பாதாளத்தில் இருந்தால் லாசரு போன்ற பரிசுத்தவான்களை நாம் பார்க்கும்போது ஆபிரகாமின் மடியில் அல்லது பரதீசில் அல்லது பரிசுத்த நகரத்தில் அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் போய்விட்டார்களா, நான் இழந்து போனேனா என்று இரவும் பகலும் நம்மை பதற வைக்கக்கூடிய ஒரு இடம்தான் பாதாளம்.